ஹாய், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை மீ, டு மீ, ஃபார் மீ, ஃப்ரம் மீ, வித் மீ, வித்தவுட் மீ, லைக் மீ, அன்லைக் மீ, பிஃபோர் மீ, ஆஃப்டர் மீ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசும்பொழுது ஹிந்தியில் எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு இப்போ நம்ம பார்த்துடலாம். பை மீ, பை மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா மேரே துவாரா, यह काम मेरे द्वारा किया गया, இந்த வேலை என்னால் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் மீ, मेरे लिए, उसने मेरे लिए खाना बनाया, அவ எனக்காக உணவு சமைத்தா. டு மீ, मुझे, मुझको, இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டு மீக்கு, मुझे यह दो, எனக்கு இதை கொடு. ஃப்ரம் மீ, मुझसे, ஃப்ரம் மீ அப்படின்றது நம்ம முஜ்சே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். உஸ்னே முஜ்சே பென் லியா, அவன் என்னிடமிருந்து பேனா எடுத்தான். வித் மீ, மேரே சாத், மேரே சாத் ஆவோ, என்னுடன் வா, என் கூட வா. வித்தவுட் மீ, மேரே பினா, வே மேரே பினா கயே, அவங்க நான் இல்லாமையே போயிட்டாங்க. வித்தவுட் மீ, நான் இல்லாமல் அவங்க போயிட்டாங்க. லைக் மீ, மேரே ஜெய்சா, லைக் மீக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மேரே ஜெய்சா, என்ன போல. வ மேரே ஜெய்சா ஹே, அவன் என்ன மாதிரி இருக்கான், என்ன போல இருக்கான். அன்லைக் மீ, மேரே ஜெய்சா நஹி, அன்லைக் மீக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், மேரே ஜெய்சா நஹி. வ மேரே ஜெய்சா நஹி ஹே, அவன் என்ன மாதிரியே இல்லை, அவள் என்ன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேரே ஜெய்சா நஹி. இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பேசலாம். வ முஜ்சே அலக் ஹே, அவன் என்னை விட தனியாக இருக்கான், என்ன மாதிரி இல்லை, என்னை விட அவன் வேறு மாதிரி இருக்கான். அதுக்கு வந்து முஜ்சே அலக் ஹே, இப்படியும் நம்ம சொல்லலாம். பிஃபோர் மீ, முஜ்சே பெஹலே, பிஃபோர் மீக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், முஜ்சே பெஹலே. வ முஜ்சே பெஹலே ஆயா, அவன் எனக்கு முன்னாடி வந்தான். ஆஃப்டர் மீ, எனக்கு அப்புறம். மேரே பாத், மேரே பாத், ஆஃப்டர் மீ மீன்ஸ் மேரே பாத். தும் மேரே பாத் ஜாவோ, நீ எனக்கு அப்புறம் போ, எனக்கு பின்னாடி போ, எனக்கு அப்புறம் போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆஃப்டர் மீ. மேரே பாத். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, மேரே சாம்னே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி, மேரே சாம்னே. வ மேரே சாம்னே கடா ஹுவா, அவன் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். கடா மீன்ஸ் ஸ்டுட், கடா ஹுவா அப்படின்னு சொல்லும் பொழுது நின்றுட்டு இருந்தான், ஸ்டுட். பிஹைண்ட் மீ, மேரே பீச்சே, வ லடுக்கா மேரே பீச்சே ஹே, அந்த பையன் எனக்கு பின்னாடி இருக்கிறான். நியர் மீ, மேரே பாஸ், நியர் மீனா என்கிட்ட, என் அருகில், அருகில்னு சொல்கிறோம் இல்லையா. மேரே பாஸ் பைட்டோ, என்கிட்ட உட்காரு. பிசைட் மீ, மேரே பகல் மே, பகல் மேனா என் பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம், பகல் மே அப்படின்னா. மேரே பகல் மே, பிசைட் மீனா என் பக்கத்தில். வ மேரே பகல் மே பைட்டா, அவன் என் பக்கத்தில் உட்கார்ந்தான். டுவர்ட்ஸ் மீ, मेरी और मेरी तरफ, टुवर्ड्स मी का मेरी और मेरी तरफ, ஏன் பக்கமா. வ मेरी और चली, அவள் என்னை நோக்கி நடந்தாள். ஆப்போசிட் மீ, मेरे सामने, मेरे விபரீத், ரெண்டு வார்த்தையில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆப்போசிட்னா எனக்கு எதிரில் அப்படின்னு அர்த்தம். வோ மேரே சாம்னே ரஹதா ஹே, அவன் எனக்கு எதிரில் வசிக்கிறான், தங்கி இருக்கான். மேரே கர்கே சாம்னே, என் வீட்டுக்கு எதிரில், ஆப்போசிட்லன்னு சொல்லுவோம் இல்லையா. வோ மேரே சாம்னே ரஹதா ஹே, இதுக்கு நீங்கள் விபரீத்னா ஆப்போசிட் தான், இந்த வார்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் மீ, மேரே பாரே மேனா என்னை பற்றி. உன்ஹோனே மேரே பாரே மே பாத் கி, அவங்க என்னை பற்றி பேசுனாங்க. அகெயின்ஸ்ட் மீ, மேரே கிலாஃப், எனக்கு எதிராக அப்படின்னு அர்த்தம். வ மேரே கிலாஃப் ஹே, அவன் எனக்கு எதிராக இருக்கான். அக்செப்ட் மீ, மேரே அலாவா, மேரே அலாவா கொயி நஹி ஆயா, என்னை தவிர வேறு யாரும் வரல, என்னை தவிர்த்து வேறு யாரும் வரல. அரௌண்ட் மீ, மேரே ஆஸ்பாஸ், என்ன சுற்றிலும் அப்படின்னு அர்த்தம். பச்சே மேரே ஆஸ்பாஸ் கேல் ரகே ஹே, குழந்தைங்க என்னை சுற்றிலும் விளையாடிட்டு இருக்காங்க, விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மீனிங் தான். இன்றைக்கி நம்ம 20 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.